ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி டிஎன்பிசி எக்ஸாம் கொஷின்ஸை சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். 2013 கேட்ட கொஸ்டின் ப்ராப்ளம் நம்பர் 30. சரிங்களா, 30வது ப்ராப்ளம். கொஸ்டின் பாருங்கள், 2 power 0 + 4 power -1 × 2 power 2. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ 2 power 0 அப்படின்னா என்னது நம்மளுக்கு தெரியும். அந்த பவர் ரூலில் A power 0 என்னது 1. ஓகேங்களா, 2 power 0னா 1 தான் அதோட ஆன்சரு. A power 0 X power 0னா என்னது, பவருக்கு மேலே 0 கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து 1 தான். அப்புறம் 4 power -1, அதாவது X power -1 என்னது 1/x. ஓகேங்களா, அப்போ 4 power -1னா 1/4 அப்படின்னு எழுதணும். 2 ஸ்கொயர்னா 4 × 4 அதையும் எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ ஃபர்தராக இதையும் சால்வ் பண்ணலாம். 1 + 1/4 ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத போர்ட் மாஸ்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா நம்ம என்ன கிடைக்கும், 5/4 கிடைக்குமா. இந்த 4 இங்கே போயிடும். 4 + 1 5 5/4 கிடைக்கும். அப்போது இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 5 மட்டும் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது 5. சரிங்களா, இதோட ஆன்சர் என்னது 5. இது சிம்பிளாக ஒரே ஸ்டெப்லேயே சால்வ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் தான். சரிங்களா, X power 0 அது 1, X power -1 அது 1/x. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா, தெரிஞ்சால் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு ஒரு சில செகண்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது ப்ராப்ளம் 30, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது 5. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம் 31 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம இதோட 30 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.